ஒரு கர்ப்பிணி பெண் நெரிசலான ட்ரெயினுள் நுழைந்தபோது ஒரு மனிதர் உடனே எழுந்து அந்த பெண்ணுக்கு ஆசனத்தை கொடுத்தார். அந்த பெண் ஒரு நன்றி கூட சொல்லாமல் உட்கார்ந்தார். 2 ஸ்டேஷன் கழிந்ததும் அந்த பெண் அந்த மனிதரை பார்த்து கேட்டார், உங்களுக்கு எத்தனை வயது ஆகிறது? அதற்கு அந்த மனிதர், எனக்கு 35 வயது ஆகிறது என்றார். அதை கேட்ட பெண், அப்படியா, உங்கள் வயதை விட என் கணவருக்கு 5 வயது குறைவு, அவரிடம் கார் உள்ளது. ஆனால் இந்த வயதிலும் நீங்கள் ட்ரெயினுள் வருவது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக உள்ளது என்று அந்த மனிதரை நகைத்தார். இதை கேட்ட அனைவரும் அந்த மனிதர் என்ன பதில் சொல்லப் போகிறார் என்று ஆர்வமாக பார்த்தனர். அந்த மனிதர் அமைதியாக புன்னகைத்து சொன்னார், என்னிடமும் கார் உள்ளது, அதில்தான் நான் வழமையாக வேலைக்கு செல்வேன். ஆனால் என் மனைவி இப்போது உங்களைப் போல கர்ப்பமாக உள்ளார். அதனால் அவர் தேவைகளுக்கு வெளியே செல்ல அவரிடம் காரை கொடுத்துவிட்டு ட்ரெயினுள் பயணிக்கிறேன். ஏனென்றால் என் மனைவியை இப்படி நெரிசலான ட்ரெயினுள் பயணிக்க விடுவது எனக்கு அழகல்ல. இந்த பதிலை கேட்டதும் சுற்றியிருந்த எல்லோரும் வாயை பிளந்தனர். அந்த பெண் வாயடைத்து அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி சென்று விட்டார். ஆகவே நம்மிடம் பேசும் மனிதர்கள் எந்த நோக்கத்தோடு பேசுகிறார்கள் என்று தெரிந்து கொண்டாலே பல சந்தர்ப்பங்களை நாம் பக்குவமாக தீர்க்கலாம். இன்னும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மகிழ்ச்சி.